இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, கோமாளின்னு சொல்லலாம். அதே சமயத்தில ஹீரோன்னு சொல்லலாம். கோமாளின்னு வந்து எதுக்கு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்க கேஸ முடிக்கிற விஷயத்தில பார்த்தீங்கன்னா சொதப்பிருவானுங்க. இதில ஒருத்தர் மட்டும் தான் வந்து போலீஸ்காரன். இன்னொருத்தர் வந்து போலீஸ்காரன் மாரி, ஆனா போலீஸ்காரன் கிடையாது. ஏன்னா, நம்ம ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃபு ஏற்கனவே டைவர்ஸ் ஆன ஒய்ஃப் வந்து இன்னொருத்தன வந்து கல்யாணம் பண்ணியிருப்பான். அவன் இப்ப கரண்ட்டா வந்து கல்யாணம் பண்ணியிருக்கவனோட தான் வந்து அந்த பழைய ஹஸ்பண்டும் சேர்ந்து கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து யாரோ கடத்தியிருப்பாங்க. முக்கியமான கேஸ சால்வ் போன இடத்துல. அவனுங்களுக்கு தேவையான அவனுங்களோட பொருள குடுத்தா மட்டும் தான் ஒய்ஃபை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளாக்மெயில் பண்ணுவானுங்க அந்த கேங்கு. அவனுக்கு தேவையான ஆளுங்களையும் வந்து அவனுங்க பிடிச்சிட்டு வருவானுங்க. ஏன்னா ஜெயிலில் அடைச்சி வச்சுருப்பானுங்க. அது கடத்திட்டு வந்து அவனுங்கிட்ட கொடுத்து எப்படியாவது ஒய்ஃபை வந்து காப்பாற்றணும்னு பார்ப்பானுங்க. அந்த காப்பாற்ற நேரத்தில் வந்து அவனை வந்து போட்டு தள்ளுறக்கு ஒரு டீம் வந்து சுற்றும். அதுக்கப்புறம் இவன் இங்கேருந்து தான் தப்பிச்சு இவன் கையில் மாட்டாமல், ஏன்னா அந்த கேங்ஸ்டர்கிட்ட அந்த ஜெயிலில் இருந்து கடத்திட்டு வந்து கை வந்து மாட்டினானா அவனுங்க எப்படியோ கொன்றுவானுங்க. இல்லாட்டி அவனை வச்சு வேறு ஏதாவது பண்ணுவானுங்க. அதனால் அந்த கைதியும் தப்பிக்க பார்க்குறான். அந்த கைதியை பிடிக்கிறக்கே அவனுங்களுக்கு ஒரு டைம் வந்து தள்ளிடுது. அப்புறம் அத்தனை கேங்ஸ்டர் கூடயும் இவனை தேடுற ஆளு கூடயும் அப்புறம் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க டீம் கூடயும் சண்டை போட்டு பயங்கர காமெடியாக வந்து கொண்டு போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா புது முகமாக இருந்தாலும் சரி, இவனுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கும் ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து காமெடியாக தான் இருக்கானுங்க. இதில் அந்த கேங்ஸ்டரில் வர பெரிய பெரிய ஆளுங்கமே இன்னும் எச்சாவே காமெடி பண்ணானுங்க சொல்லலாம் படத்தில்.